அத்தியாயம் 1. கிஷ்கிந்தா புவியியல் மைய புள்ளி மற்றும் தொல்பொருள் சான்றுகள். சுக்ரீவரின் அட்லஸை புரிந்து கொள்வதற்கு முன் அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட மைய இடமான கிஷ்கிந்தாவை துல்லியமாக அடையாளம் காண்பது அவசியம். நவீன ஆராய்ச்சி மற்றும் தொல்பொருள் சான்றுகள். இன்றைய கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஹம்பி பகுதி கிஷ்கிந்தா என்பதை உறுதிப்படுத்துகிறது. துங்கபத்ரா பள்ளத்தாக்கு மற்றும் பம்ப சரோவரம். ராமாயணத்தில் பம்ப சரோவரம் என்று விவரிக்கப்படும் பகுதி அதே பெயரில் ஹம்பிக்கு அருகில் அனேகுண்டி கிராமத்திற்கு அருகில் இன்றும் உள்ளது. சுக்ரீவன் தனது குரங்கு வீரர்களை இங்கிருந்து இயக்கியதாக நம்பப்படுகிறது. வால்மீகியின் ராமாயணத்தில் பம்ப சரோவரம் தாமரை மலர்களால் நிரப்பப்பட்டது, பறவைகளின் கீச்சொலியால் உயிர்ப்பிக்கப்பட்டது என்று விவரிக்கப்படுகிறது. நவீன ஹம்பியின் நிலப்பரப்பு எங்கும் பெரிய பாறைகள் மற்றும் குகைகளை கொண்ட மலைகள் குரங்குகள் வாழ மிகவும் பொருத்தமான இடமாக தெரிகிறது. சுக்ரீவனின் வார்த்தைகளிலிருந்து கிஷ்கிந்தா வெறும் கற்பனை நகரம் அல்ல என்பது தெளிவாகிறது. அது துங்கபத்ரா நதியின் தெற்கே விந்திய மலைகளில் ஒரு முக்கிய புவியியல் இருப்பிடம் மற்றும் நர்மதா நதியின் வடக்கே. சுக்ரீவனின் வார்த்தைகளிலிருந்து இது தெளிவாகிறது. ரிஷ்யமுக மலை மற்றும் அரசியல் புவியியல். சுக்ரீவன் தனது சகோதரன் வாலிக்கு பயந்து தஞ்சம் புகுந்த ரிஷ்யமுக மலையும் கூட துங்கபத்ரா நதிக்கரையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாலியின் சாபத்தால் அவரால் இந்த மலைப்பகுதிக்குள் நுழைய முடியவில்லை. அதனால்தான் சுக்ரீவன் இதை தனது பாதுகாப்பான புகலிடமாக மாற்றினார். இந்த மலை இன்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. மேலும் அருகிலேயே அஞ்சனாத்ரி மலை உள்ளது. இது ஆஞ்சநேயரின் பிறப்பிடமாக நம்பப்படுகிறது. சுக்ரீவன் இங்கிருந்துதான் எல்லா திசைகளிலும் தனது படையை வழிநடத்தினான். கிஷ்கிந்தா ஒரு மூலோபாய மையமாக செயல்பட்டதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அங்கிருந்து எல்லா திசைகளுக்கும் தொடர்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு இருந்தது. இப்போது சுக்ரீவன் விவரித்த 4 திசைகளின் பயணத்தையும் அங்குள்ள அம்சங்களையும் ஆழமாக ஆராய்வோம்.